கார்த்திக் பவி கல்யாணத்தில் வந்து இங்கே அன்பு கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் ட்ரெஸ்ஸையும் பார்த்து ஒருத்தர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரசிக்கிறத பார்த்துட்டு வந்து செம்ம காண்டாகிறாங்க. வெண்ணிலாவில் தாங்கிக்க முடியல. இங்கே வந்து 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் தான் கல்யாணம் மாப்பிள்ளையான்னு தெரியல, 2 பேரும் கல்யாணம் பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாராட்டுறாங்க நம்ம அன்போட அம்மா. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும். அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து எல்லாருமே வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா சம்பிரதாய சாங்கியம் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி ரூமை டெக்கரேஷன் பண்ணோம், ஆள் வந்திருக்காங்க. அப்போ வந்து கார்த்திக் சொல்கிறாரு, என்னோட ரூமை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணோம், ஆனால் ஏன் ரூமுக்கு முன்னாடி அண்ணனோட ரூமை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், ஏன் ரூமை இதுக்கு டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்குறாரு. அதெல்லாம் தெரியாது, ஓ ரூமை தான் டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன். எவ்வளோ நாள் தான் நீயும் கண்மணி அண்ணியும் இப்படி இருப்பீங்க, நீங்கள் 2 பேரும் எப்போ எங்களை மாதிரி வாழ்க்கை ஆரம்பிக்குது, என்னைக்கு நான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன், அதே மாதிரி இன்றைக்கி நீங்களும் வாழ்க்கை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கப்படுறாரு அன்பு. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெளில வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. எங்கே பூவெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி கண்மணியோட ரூமை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இவங்க ரூமை எதுக்கு டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, வேறு எதுக்கு, அவங்களுக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நைட் அப்படின்னோடனே கண்மணிக்கு தூக்கி வாரி போடுது, அவங்களுக்கும் ஃபஸ்ட் நைட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஐயோ இது நடக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பண்ணி வந்து கண்மணி வந்து வெளியே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த ரூம் பக்கம் போகிறாங்க. கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க அன்போட அம்மா. எங்கம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை கண்மணி கூப்பிட, கண்மணி தூங்கியிருப்பாம்மா, இந்த டைம் ஆகிடுச்சுல, அவள் ரூமுக்கு போயிருப்பா, நீ போய் படுமா, உனக்கு எதாவது வேணும்னா சொல்லி நான் எடுத்து தரேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்துட்டாங்க. அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போகிறாங்க. இங்கே வந்து வெள்ளாவளை தூங்கவே முடியல, செம்ம டென்ஷனாக இருக்குது. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்கவே கூடாது, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி போகிறது, இந்த அன்போட அம்மா வேற சுற்றி வராங்களே, அவங்க வந்து தூங்கவே மாட்டாங்க போட்டிருக்கேன், நம்மளே கவனிச்சிட்டு இருக்காங்களே, ஏதாவது ஒன்று பண்ணி தீரணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அன்பு வந்து உள்ள ரூமுக்கு வராரு, கண்மணி ரூமுக்கு வராங்க. என்னங்க இதெல்லாம் இவ்வளோ டெக்கரேஷனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், என் தம்பியோட வேலை தான் இதெல்லாம், கார்த்தியோட வேலையா, அவங்களுக்கு தானே ஃபஸ்ட் நைட்டு, நம்மளுக்கா ஃபஸ்ட் நைட்டு, இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க 2 பேரும். உடனே வந்து ஏன் கண்மணி இந்த டெக்கரேஷன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு. சரி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற, இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. இது மட்டுமா நல்லா இருக்குது அப்படின்னு. நீங்களும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தீங்க, அதுவும் ஃபங்க்ஷனில் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுச்சுங்க, எனக்கும் தான் கண்மணி உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. கண்மணி வந்து அவங்களே ஒருத்தர் 2 பேருமே அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க கண்ணையே. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கார்த்தி வந்து ரூமில் இருக்கும்போது கரெக்டாக பவியை வந்து விட்டுட்டு போகிறாங்க. வெக்கப்பட்டு பவி வந்து உள்ளே வராங்க. அப்போ வந்து உடனே வந்து கார்த்தி வந்து அப்படியே பார்க்குறாரு. பால் சொம்போட வராங்க பவி. பால் சொம்போட வர பவியை வந்து எனக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காது பவித்ரா அப்படின்னு சொல்லும் போதே பவித்ரா உட்காந்துருக்காங்க பால் சொம்பு அங்கே வச்சுட்டு. அதை பார்த்துட்டு வந்து என்ன இவ காலில் விழுவான்னு பார்த்தா காலில் விழலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் நிறைய வந்து சினிமாலெல்லாம் பார்த்துருக்கேன், பொண்ணு வந்து காலில் விழுவாருங்க, மாப்பிள்ளை காலில், உன் காலில் கண்டிப்பாக விழுந்தாகணுமா. ஐயோ எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா, பொண்ணு ஆணும் என்றைக்குமே சரிசமோன்னு நினைக்கிறவன் நான், அப்புறம் நான் ஏன் அப்படிலாம் யோசிக்க போகிறேன். இல்லை அது ஃபார்மாலிட்டிஸ் ஆச்சே, நீங்கள் வேறு ரொம்ப பவ்யமாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து உங்ககிட்ட ஃபோன் கூட இல்லைன்னாங்க, என்கிட்ட ஃபோன் இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிற பவி அப்படின்றாங்க. ஆமாங்க என்கிட்ட ஃபோன் இருக்குது, இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ் போட போகிறேன் அப்படிங்க, வாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேருமே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ண போகிற பவி, என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி நம்மளுக்கு கல்யாணம் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படி சொல்லிட்டு தட்டி போயிடுறாங்க. என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படின்னோடனே, சரி இதோட நிறுத்திக்கினா நல்லாயிருக்கும், இதுக்கு மேலெலாம் எடுக்காத அப்படி சொன்னோன்னே, சேச்சா நான் இதுக்கு மேலெலாம் எடுப்பேனா அப்படின்னோடனே சிரிக்கிறாரு. 2 பேருமே சிரிக்கிறாங்க. ஆனால் உங்களை பற்றி நான் வேறு மாதிரி கேள்விப்பட்டேனே பவி, உங்களெல்லாம் வேணாம் ஒன்றுனே கூப்பிடலாம் அப்படின்னு. சரி பவி உன்னை பற்றி நான் வேறு மாதிரி கேள்விப்பட்டேனே, நீங்கள் ரொம்ப உடக்கமான பொண்ணு, இது குடிஞ்ச தலை நிமிர மாட்டீங்க, யார்கிட்ட பேச மாட்டீங்க அப்படிலாம் கேள்விப்பட்டேனே. அதெல்லாம் சும்மாங்க, உண்மையிலே சொல்லப்போனால் எல்லாரும் மாதிரி நான் சோஷியலான பொண்ணு தான், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல எங்கே வந்து வேணாம் சொல்லிட போகிறாங்களோன்னு இந்த மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. அப்படியே தண்ணியை மறக்கிறாங்க பவி. வெளிலாம் வந்து செம அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பார்த்தா கண்மணி அப்படியே தலை குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து வெக்கத்தோடு வராங்க. அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை எப்படி இவகிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தயங்கி கேட்க ஆரம்பிக்கிறாங்க.